குட் ஈவினிங் சார். Yes, very good evening, ma'am. இந்த 7 சக்ராஸ் வகுப்பு அப்படிங்கும்போது, நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நெறைய எடுத்திருக்கோங்க சார். அதுல நம்ம படிச்சதுக்கும், இப்ப நம்ம பெய்டு கிளாஸ்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் டோட்டலா டிஃபரெண்ட். ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, அதுல டிஃபரெண்ட்ங்கிறது ஒரு பேசிக்கலா வந்திருக்கு. பட் ஆனா டெப்த்தான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பெய்டு கிளாஸஸ்ல இருக்கு. டோட்டலி சேஞ்சஸ்ங்க சார். இப்ப நீங்க அந்த மூலாதார சக்ரா நடத்திட்டு, ஒரு 1 வீக் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு டாஸ்க் குடுத்திருந்தீங்க. அது என்ன என்ன மாரியான விஷயங்கள் சொல்லணும்? எப்படி சொல்லணும்? எந்த டைமிங்ல சொல்லணும்? அப்படிங்கிற ஒரு டாஸ்க் குடுத்திருந்தீங்க. அடுத்த ஒரு 1 வீக் கழிச்சு, நீங்க எங்களுக்கு அந்த ரிசல்ட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது, நாங்க அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோங்க சார். சொன்ன டைம்ல, சொன்ன கவுண்டிங்ல நாங்க அத ஃபாலோ பண்ணோம். பட் என்னைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால சீக்கிரமா உணர முடியாதுங்க சார். ஒரு ட்ரீட்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே உணர முடியாத நானு. அந்த மந்திரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேஸே ஒரு 3 டைம், 4த் டைம் சொல்லும்போதே என்னால அத ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குதே அப்படிங்கிற மாரி பண்ணிட்டு, ஏதோ சேஞ்சஸ் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்மளா உணர்றோமா? இல்ல என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூஸா அந்த டேஸ்ல பண்ணும்போது, கன்டினியூஸா பண்ணும்போது, டெய்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேஞ்சஸ் வந்து என்னால நல்லா ஹையாவே உணர முடிஞ்சதுங்க சார். மத்த சக்ராஸ்ல வந்து என்ன மாரி உணர முடிஞ்சது அப்படிங்கிறது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஆனா ரொம்ப ஒரு மிராக்கிளா இருந்துச்சுங்க சார். நம்ம கிட்டயே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கா? நம்மளும் இவ்வளோ சீக்கிரத்தில இத உணர்ந்தோமா? அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். என் பாடி அளவுல நான் உணர்ந்தேன். தேங்க் யூ ஸோ மச் சார்.